ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் மை பிஸ்னஸ். ஸோ இப்போ நீங்கள் கூகுள் சர்ச்சில் ஏதோ ஒன்று தேடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் ஹொசூர் ஆர்எல்ஸ் எனி திங் நீங்கள் சர்ச் பண்ணும்போது பை டிஃபால்ட் வர ரிசல்ட்ஸ் ஃபஸ்ட்டு டாப் த்ரீல வர்றது வந்து கூகுள் மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ தட் இஸ் கால்ட் அஸ் லோக்கல் எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு டாப்பில் வர்றதுனால இப்போ யார் சர்ச் பண்ணாலுமே அவங்களோட ப்ரையாரிட்டி வந்து இங்கே தான் போகும். ஸோ இதிலே வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா, தேடுறவங்களோட ரிசல்ட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்லை பிஸ்னஸ் ஏதோ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது இது கம்பல்சரி தேவை. ஸோ நம்ம இப்போ இது எப்படி கிரியேட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாம். நீங்கள் செட்டிங்ஸ் ஐக்கன் பார்ப்பீங்க உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கன் பக்கத்தில். அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வரும். டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்கன்னா பிஸ்னஸ் அப்படின்னு லெஃப்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அ சிங்கிள் பிஸ்னஸ் அப்படின்னு ரைட் சைடில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் டேக் யூ டு த பேஜ் வேர் யூ கேன் கோ ஹெட் அண்ட் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் நேம் வந்து ஆட் பண்ணலாம், அப்புறம் கேட்டகிரி ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ். மை பிஸ்னஸில் வந்து ஒரு 2 3 ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒன் இஸ் பிஸ்னஸ் நேம். ஸோ நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது பாஸ்கர் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி அந்த பேரில் எதுனா இருக்கா அப்படின்னு அது பார்க்கும், செக் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இல்லையா இட் வில் கிவ் யூ த பிளெயின் எம்டி நேம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிறது வந்து ஹொசூர் டிசைன்ஸ் அப்படின்னு என்னோட கம்பெனிக்காக கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ அது டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ சஜஷன்ஸும் கொடுத்துருக்கு. பட் இது எதுவுமே நான் ஓன் பண்ணலை. ஓன் இன் த சென்ஸ் ஒன்லி த ஹொசூர் டிசைன்ஸ் வந்து நான் புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிஸ்னஸ் கேட்டகிரி. நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸில் இருக்கிறதுனால சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்ற கேட்டகிரியை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேட்டகிரியுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா டு யூ வாண்ட் ஆட் அ லொகேஷன் கஸ்டமர்ஸ் கேன் விசிட் லைக் ஸ்டோர் ஆஃபீஸ். இப்போ நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க இல்லை ஃபிசிக்கல் லொகேஷன் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது கம்பல்சரி இது எஸ் கொடுத்துக்கோங்க பிகாஸ் தே கேன் வாக் இன் டு யுவர் ஸ்டோர். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் அட்ரஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இப்போ யாரோ கூகுள் மேப்லேயோ இல்லை ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறாங்க உங்கள் கம்பெனி நேம் அப்படின்னும் போது டைரக்ஷன் போட்டு வராங்க, இல்லை கூகுள் மேப்பில் நேவிகேஷன் போட்டு வராங்க அப்படின்னும் போது பேஸ்ட் ஆன் திஸ் அட்ரஸ், இந்த அட்ரஸை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்ரஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. நான் வீடியோவை பிளர் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஏன்னா அதில் சில கான்ஃபிடென்ஷியல் டேட்டா, அட்ரஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிளர் பண்ணியிருக்கேன். பட் ஐடியலி நீங்கள் அந்த அட்ரஸ் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் இப்போ நான் கிரியேட் பண்ணேன் இல்லைங்களா. இப்போ கூகுள் என்ன பண்ணுது, ஸோ இதுக்கு ரிலவெண்ட்டான ஆல்ரெடி சில நேம்ஸ் இருக்குது பிஸ்னஸில். ஸோ இது எதனா வந்து ஆல்ரெடி நீங்கள் ஓன் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சஜஷன் கேட்குது. பட் இதை நான் எதுவும் ஓன் பண்ணலை. ஸோ நன் ஆஃப் திஸ் அபவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண உடனே இந்த ஸ்டெப்பும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் இங்கே தான் நீங்கள் வந்து மேப்புக்கு சொல்லுவீங்க கூகுள் மை பிஸ்னஸ்க்கு எந்த இடத்துல எக்ஸாக்டாக உங்கள் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு பின் பண்ணி விடுவீங்க. ஸோ தட் இப்போ நம்ம யாரோ ஏதோ சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த நம்மளோட கம்பெனியோட ப்ரொஃபைலோ இல்லை ஷாப்போட ஐக்கனோ கரெக்டாக அந்த இடத்துல காட்டும், சேயிங் தட் இந்த இடத்துல வந்து இது இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பின் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதை வந்து ப்ராப்பராக நேவிகேட் பண்ணி அதை பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன கேட்குன்னா டியூ ப்ரொவைட் டெலிவரிஸ் ஆர் ஹோம் அண்ட் விசிட் ஆஃபீஸ் விசிட்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ இது என்னென்னா என்னோட கம்பெனிலேருந்து நான் எதனா வந்து டெலிவரிஸ் ப்ரொவைட் பண்ணுறேனா இல்லை ஹோம்க்கு விசிட் பண்ணுறேனா அப்படின்ட்டு. ஸோ நான் அது கொடுக்கல, அந்த சர்வீஸ் பண்ணலை. ஸோ அதனால் ஐம் சேயிங் இட் அஸ் நோ. பட் வேற இன் சூப்பர் மார்க்கெட் இப்போ நீங்கள் ஹோம் டெலிவரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. பட் இன் மை கேஸ் இட்ஸ் நோ. ஸோ அதனால் நோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் வருமா அப்படின்னா வராது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கார்டு வெரிஃபிகேஷன் வரும், வீடியோ வெரிஃபிகேஷன் வரும், சில பேருக்கு மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். நாங்கள் வந்து ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஏஜென்சிஸ் லைக் கைண்ட் ஆஃப் வெண்டர் ஐ கேன் சே ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால டைரெக்டாக மொபைல் நம்பர் போடுற ஆப்ஷன் கிடைக்கும். இது ரேராக தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாருக்குமே வரும். நிறைய நிறைய பிஸ்னஸ் இது கிரியேட் பண்ணி அது எல்லாமே அப்ரூவ் ஆகிட்டு அந்த அளவுக்கு வந்ததுனா தான் இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ரீச் ஆக முடியும்.
ஸோ இப்போ என்னோட மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிட்டேன். வெப்சைட் இருந்தது அப்படின்னா வெப்சைட் டொமைன் நேம் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. திஸ் will ஆல்சோ ப்ரொவைட் அண்ட் மோர் ஆத்தரைசேஷன். ஸோ அதுக்காக கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வரதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை டேரெக்டாக வெரிஃபிகேஷன் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன் மை கேஸ் டேரெக்டாக வெரிஃபிகேஷன் நடந்துருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, as I said earlier, நாங்கள் ட்ரஸ்ட் வர்த்தி அதை கிரியேட் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கிறதுனால கூகுள் வில் நோ தட் ஓகே இவங்க கிரியேட் பண்ணாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தே வுட் நோ தட். ஸோ எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணியாச்சு. கிளிக் ஆன் த நெக்ஸ்ட் பட்டன். பண்ணதுக்கப்புறமா பிஸ்னஸ் ஹவர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நாங்கள் சண்டே மட்டும் க்ளோஸ்டு, மிச்சம் எல்லா டேஸும் வந்து ஓப்பனில் இருக்கும். லெட்ஸே 10 AM டு காலையில் 10 மணிலேருந்து நைட் 7 மணி வரைக்கும் எங்களோட ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்குது. அப்படின்னும் போது I'll fill out all the data. அது ஃபில் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 2-3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா? இதுதான் வந்து ரொம்ப 3வது இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸோட மேஜர் கீவேர்ட்ஸ் ஆகட்டும், என்ன பண்ணுறீங்க, உங்களோடது டாப்பில் வரணும், சர்ச் ரிசல்ட்ஸில் டாப்பில் வரணும் அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் கீவேர்ட் ஸ்டஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு இந்த கொடுக்குற டெஸ்கிரிப்ஷன்ஸில் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்மளோட கீவேர்ட்ஸும் சேர்த்து கொடுக்கணும். லெட்ஸே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன் ஹொசூர், வெப் டெவலப்மெண்ட் இன் ஹொசூர், அப்படி இல்லை அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வாட் எல்ஸ் இஸ் தேர், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் இன் ஹொசூர். இது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ். இப்படி தான் வந்து எண்ட் யூசர் சர்ச் பண்ணுவாங்க. நம்மளோட டெஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நீங்கள் மீனிங்ஃபுல்லாக சென்டென்ஸ் கொடுக்கணும். வெறும் கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடியில் போயிட்டு அது கேட்டிங்க அப்படின்னாலே இட் வுட் கிவ் யூ. அந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆட் பண்ணணும். என்னோடது இப்போ எதுவும் இல்லை. ஸோ கரண்ட்லி வி ஆர் ஸ்டார்டிங் ரைட். ஸோ எங்களோடது எதுவும் இல்லை. ஸோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்பும் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இப்போ நீங்கள் வந்து கூகுள் ஆட் போடுறீங்க, இல்லை எதனா பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா அட்வர்டைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது இது வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது நீங்கள் 60,000 லோட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இன்னொரு 60,000 ஒரு போனஸ் மாதிரி ஒன்று கொடுக்கும். ஸோ 1,20,000 நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து மேஜர்லி ஆர்கானிக் எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவோம். எஸ்இஓ பண்ணிட்டு தான் நாங்கள் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நான் ஆட்ஸ் எதுவும் டிஸ்பிளே பண்ண மாட்டேன் யூஸ்வலாக. ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிக்கிறேன். பிஸ்னஸ் இமெயில்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குது. கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா நாங்கள் அதை ஆல்ரெடி வச்சுருக்கோம். அப்புறமா இந்த ஸ்டெப்பும் முடிஞ்சிட்ட பின்னாடி லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் எடிட்ஸ் வில் பி விசிபிள் ஒன்ஸ் யூஆர் வெரிஃபைட். அப்படின்னா எங்களோட கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன் தான் வந்து ஃபைனல் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு 24 ஹார்ஸ் டு 72 ஹார்ஸில் வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸ் என்ன இதுன்னு எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடும். அப்ரூவ் ஆயிடுச்சா என்ன அப்படின்ட்டு. பட் பை டிஃபால்ட் இட் ஷுட் பி அப்ரூவ் ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மோஸ்ட்லி சஸ்பெண்ட் ஆகுறது அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், ஃபோட்டோஸ் போடுறது இதனால தான் சஸ்பெண்ட் ஆகும். அண்ட் யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனலுக்கு நீங்கள் எதனா ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.